சென்னையில் கனமழையால் வியாசர்பாடி ஜீவா நகரில் உள்ள ரயில்வே சுரங்க பாதையில் மழைநீர் நிரம்பி இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்து வருகிறார்கள். இது குறித்த தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. விவரங்கள் பகிர்ந்தது. சென்னை வியாசர்பாடி ஜீவா நகரில் காலை முதல் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக வியாசர்பாடியில் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் அதிகம் தேங்கி இருக்கின்றது. அந்த வகையில் தற்போது அந்த வியாசர்பாடி ஜீவா நகரில் இருக்கக்கூடிய ரயில்வேயினுடைய அந்த சுரங்கப்பாதையில் மழைநீர் அதிக அளவில் தேங்கி இருக்கின்றது. இந்த சுரங்கப்பாதையை வியாசர்பாடி மக்கள் அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர். அதாவது பெரம்பூரில் இருந்து வரக்கூடியவர்கள் இந்த சாலை வழியாக அதிகப்படியானவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று வாகன ஓட்டிகளும் இந்த சாலையை பயன்படுத்துகிறார்கள். இருசக்கர வாகன ஓட்டிகள் தற்போது அதிக மழைநீர் தேங்கி இருப்பதின் காரணமாக இந்த வழியில் வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகின்றது. குறிப்பாக இது ரயில்வே துறையினுடைய நீர்வழி பாதையாக இருக்கின்றது. ஆனாலும் இதை வியாசர்பாடி பெரம்பூர் மக்கள் அவர்களுடைய ஒருவழி பாதையாக பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக காலை முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக அதிகப்படியாக இந்த சாலையில் மழைநீர் என்பது இந்த சுரங்கப்பாதை முழுவதும் தேங்கி இருக்கின்றது. இதன் காரணமாக இந்த பகுதியில் செல்லக்கூடியவர்களுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது. அதே போன்று இந்த வழியை விட்டால் நீண்ட தூரம் சென்று அதன் பின்னர் அவர்கள் வியாசர்பாடியை வந்தடையக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகின்றது. இதன் காரணமாகவும் தற்போது இந்த பகுதியில் மழைநீரை எடுப்பதற்காக மோட்டார் வைக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் அதிக அளவில் மழைநீர் என்பது இந்த பகுதி முழுவதும் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. இந்த பகுதி மட்டுமின்றி சென்னையினுடைய பெரும்பாலான பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் என்பது அதிக அளவில் தேங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டுமே இந்த பகுதியில் மழைநீர் என்பது அதிகமாக தேங்கும் என இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக தற்போது நம்மால் நேரிலேயே பார்க்க முடியும். இருசக்கர அந்த வாகனத்தில் செல்லக்கூடியவர்களும் நடந்து செல்லக்கூடியவர்களுடைய அந்த முழங்கால் அளவிற்கு மழைநீர் என்பது அதிக அளவில் தேங்கி இருக்கின்றது. இதன் காரணமாக இந்த பகுதியை கடந்து வருவது மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. அது மட்டுமின்றி இந்த பகுதியில் கழிவு நீரும் கலந்து வருகின்றது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லிபிகா. சென்னையில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக தற்போது தனியார் பள்ளிகளில் மதியத்துடன் விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இப்போ தனியார் பள்ளிகள் அவர்களுடைய சூழலை பொறுத்து விடுமுறையை அறிவித்து வருகிறார்களா? அபிநயா, சென்னையில இன்று காலை முதலே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. ஒரு சில நேரங்களில் கனமழையும் தொடர்ந்து மிதமான மழையும் சென்னையில பெய்து வருகிறது. தொடர்ந்து இன்றைய தினம் மழை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த சூழல்ல தனியார் பள்ளிகள், சென்னையில் இருக்கக்கூடிய சில தனியார் பள்ளிகள் இன்று மதியத்துடன் பள்ளிக்கு விடுமுறை அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக பெற்றோர்கள் அவசர அவசரமாக தங்களது குழந்தைகளை அழைத்து சென்று வருகின்றனர். நம்மிடையே ஒரு பெற்றோர் இருக்கிறார், பேசலாம். உங்களுக்கு எப்போ ஸ்கூல் கூப்பிட்டு சொன்னாங்க, எப்படி இன்ஃபார்ம் பண்ணீங்க? ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி சொன்னாங்க. மார்னிங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மழை இல்லைன்னு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ சொன்னாலும் சிரமமாக இருக்குது. எங்களால் வேலையில் விட்டு வர முடியல. பையனை கூட்டது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மழை டைமில். அதாவது இன்று காலையே விடுமுறை அறிவித்திருந்தா உதவியா இருந்திருக்கும். இப்ப திடீர்னு கூப்பிட்டு அறிவிச்சதுனால தங்களுடைய வேலையை பாதியில விட்டுட்டு கூட்டிட்டு போறதுல சிரமம் இருக்கிறதா பெற்றோர்கள் தெரிவிக்கிறாங்க. இதே போல சில தனியார் பள்ளிகளும் அதே போல சில தனியார் கல்லூரிகளும் இன்றைய தினம் மதியத்துடன் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து அதாவது மாணவர்கள் பள்ளிக்கு வளாகத்துல காத்திருந்து அந்த ஆட்டோக்கள்ல செல்லக்கூடிய மாணவர்கள் ஆட்டோக்கள்ல அழைப்பு விடுக்கப்பட்டு பயணிச்சு தங்களுடைய வீடுகளுக்கு சென்றுட்டு இருக்காங்க. இது போன்ற மழை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் முன்கூட்டியே விடுமுறையை அறிவிக்கணும் அப்படிங்கறதா பெற்றோர்களுடைய வேண்டுகோளா இருக்கு. அபிநயா, பள்ளிகள் தனிச்சையாக அங்கு அதிகமான மழை பெய்து வருவதன் காரணமாக விடுமுறையை அறிவித்து வருகிறார்கள். இதில் சில சிரமங்களும் அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. கள விவரங்களுக்கு நன்றி தமிழரசு. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை திருவான்மையூர் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சடையாண்டி, அங்கு கடல் சீற்றம் எந்த அளவுக்கு இருக்கு? விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக அபிநயா, தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகிய டிட்வா புயலானது சென்னைக்கு மிக அருகில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருப்பதன் காரணமாக கடல் சற்று வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்படுகிறது. 5 அடியிலிருந்து 6 அடி வரை அலை எழும்பக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து கடற்கரை பகுதிக்கு யாரும் பொதுமக்கள் வர வேண்டாம் என
அறிவுறுத்தப்பட்டு வருகிறார்கள். மெரினாவிலிருந்து திருவான்மையூர் நீலாங்கரை வரை கடற்கரை பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என தொடர்ந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டே வருகிறது. நேற்று நள்ளிரவு சாரல் மழையாக தொடங்கியது, இன்று அதிகாலை கனமழையாக தொடர்ந்து கொட்டி தீர்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த டிட்வா புயல் சென்னைக்கு மிக அருகில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மிக நெருங்கி இருப்பதன் காரணமாக காற்றினுடைய வேகமும் தரைக்காற்றினுடைய வேகமும் அதிகரித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். 40 கிலோமீட்டரிலிருந்து 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வீசுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து கடலினுடைய சீற்றம் அதிகமாகவே காணப்படுகிறது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் மூலமாக எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காலையிலிருந்து கனமழையாக கொட்டி தீர்த்தது சற்று ஓய்ந்து தற்பொழுது சாரல் மழையாகவே தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. கடலினுடைய அலை சுமார் 5 அடியிலிருந்து 6 அடி வரை எழும்பக்கூடிய காட்சிகளையும் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. அபிநயா, வடதமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் இன்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த தரைக்காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, காற்றுடைய வேகம் குறித்த வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கைகள் என்னென்ன? அபிநயா, சென்னையை பொறுத்தவரை வடகடலோர மாவட்டங்களுக்கு மிக அருகில், சென்னையினுடைய மிக அருகில் டிட்வா புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது வலுவிழந்து இருக்கின்றது. இது தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு வடகடலோர மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் தொடர்ந்து காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகின்றது. குறிப்பாக தற்போது சூளை பகுதியில் நாம் இருக்கின்றோம். இந்த பகுதியில் மழைநீர் எந்த அளவிற்கு தேங்கி இருக்கின்றது என்பதை நம்மால் நேரலில் பார்க்க முடிகிறது. வரக்கூடிய வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் மிகவும் சிரமத்திற்குள்ளாகக்கூடிய ஒரு நிலை இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் காற்றினுடைய வேகமும் என்பது 45 அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று என்பது வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக சென்னையில் இன்று முழுவதுமே மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது சூளை பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் சிரமத்திற்குள்ளாகக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. தண்ணீர் அதிக அளவில் தேங்கி இருப்பதின் காரணமாகவும் இருசக்கர வாகன ஓட்டிகள் இருக்கக்கூடிய பள்ளங்கள் தெரியாமல் கீழே விலகக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகின்றது. அதே போன்று அவர்களுடைய வாகனத்தினுடைய இன்ஜின்களில் அதிக மழைநீர் சூழ்வதின் காரணமாக வாகனங்களும் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் இது போன்று மழைநீர் என்பது அதிகமாக தேங்கி இருக்கின்றது. இது குறித்து பகுதி மக்களிடையே நாம் கேட்கலாம். அக்கா, எவ்வளவு நேரமா தண்ணி இந்த பகுதியில இருக்கு? எப்பயுமே இப்படிதான் இருக்குமா? காலையில இருந்து இருக்குமா. எப்ப மழை வந்தாலும் இந்த இடத்துல இப்படிதான் நிற்கும். 2 நாள் 3 நாள் இருக்கும். தானாதான் வடியும். இங்க யாரெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க, யாரும் எங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க. நேற்று மழை இருக்காதுன்னு சொன்னாங்க, அதனால நாங்கள் தைரியமா இருந்தோம். இன்னைக்கு மழை வந்துருச்சு, தண்ணியே நிற்கிது. அத்தியாவசியமான ஒரு பொருள் கூட எங்களால் வாங்க வெளியில போக முடியல. இது இப்போ மட்டும் இல்லை, எப்போ மழை வந்தாலும் இதே தான். போன வருஷம் இல்லை, அதுக்கு முந்தான வருஷம் இதோட அதிக வெள்ளம் இப்பவும் இந்த மாதிரி இருக்கு. இதை தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு முடிவு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பகுதியில மழைநீர் தேங்கி இருக்குது, கழிவு நீரும் அதிகமா வருது. இது எப்படி? ஆமா, 1 hour ஆச்சுன்னா இப்ப கழிவு நீர் வந்துடும். குடிக்கிற தண்ணி முதற்கொண்டு கழிவு நீர் கலந்துதான் வரும். எங்களால வெளியவே வர முடியாது, கஷ்டம். இதனால நிறைய தொற்றும் ஏற்படுது, தோல் பிரச்சனைகள்லாம் நிறைய எங்களுக்கு வருது. மழைநீர் தேங்கி தாங்க இருக்கு. இப்ப காலேஜே வச்சுட்டாங்க, காலேஜே எங்களால போயிட்டு வர முடியல. அதனால நான் இன்னைக்கு லீவும் போட்டுட்டேன்க்கா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இவ்வளவு தண்ணி நிக்கும் போது நாங்க என்னக்கா பண்ண முடியும்? யாரும் கூட வந்து பாக்குறது இல்லை இந்த சைடு. இங்கெல்லாம் எம்எல்ஏலாம் இருக்காங்களா என்ன எதுவுமே தெரியல. ஓட்டு மாத்திரம் வந்து கேட்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது இங்கே யாரும் வரவே மாட்டேங்கிறாங்க. இது ரிச்சான ஏரியாவாக இருக்குது, ஆனால் தண்ணி இங்கே தான் ஃபர்ஸ்ட் நிற்கிது. இதை வந்து பார்க்கவும் ஆள் இல்லை. அபிநயா, தொடர்ந்து மழைநீருடன் கழிவு நீரும் இந்த பகுதியில் அதிகமாக கலந்து வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் ஒரு சுகாதாரமற்ற ஒரு சூழ்நிலையிலும் அதே போன்று பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு அபாயமும் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் சென்னை மாநகராட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்கவில்லை என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அபிநயா,
லிபிகா, இப்போ தண்ணீர் தேங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. அங்க இருக்கிற மக்கள் தங்களை வந்து பார்க்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கையும் முன்வைக்கிறாங்க. அந்த தண்ணீர் வெளியில எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? அபிநயா, சென்னையை பொறுத்தவரை பல்வேறு இடங்கள்லையும் மோட்டார்கள் என்பது வைக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் இந்த பகுதியை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டுமே வந்து மழைநீர் அதிகமாக தேங்கக்கூடிய ஒரு இடமாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. ஆனால் தற்போது காலை முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த பகுதியில் மழைநீர் முழங்கால் அளவிற்கு தேங்கி இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஆனால் இதுவரை சென்னை மாநகராட்சி சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அருகில் இந்த பகுதியில் வந்துட்டு எந்த ஒரு மின்சார மோட்டார்கள் எதுவும் வைக்கவில்லை. தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கவில்லை. அதைதான் மக்களும் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள். அதாவது 2 நாள் அதே அளவுக்கு தண்ணீர் இருந்து அதுவாக வற்றினால் மட்டும்தான் உண்டு, இல்லை என்றால் இந்த பகுதியில் தன் மழைநீர் அப்படியேதான் தேங்கி இருக்கும் அப்படிங்கிறதை பகுதி மக்களிடம் பேசும்போது அவர்கள் கூறிய ஒரு கருத்தாக பார்க்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக இந்த பகுதியில் தொற்றுக்களும் அதிகமாக ஏற்படுகின்றது. வரக்கூடிய வாகன ஓட்டிகள் இருக்கக்கூடிய பள்ளங்கள் தெரியாமல் சாலையில் நின்று கொண்டிருக்கக்கூடியதும் வாகனங்களை தள்ளி வரக்கூடிய காட்சிகளையுமே நமது ஒளிப்பதிவாளர் மணி தற்போது நேரலையில் காண்பித்து வருகின்றார். இது போன்ற பல்வேறு சிரமங்கள் இந்த பகுதியில் நிலவி வருகிறது. தற்போது தனியார் பள்ளிகளும் வந்துட்டு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டு பள்ளியில் இருந்து அந்த பள்ளி சார்பாக விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாணவர்களும் மழையில் நீரில் வந்துட்டு செல்லக்கூடிய ஒரு காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஒரு குறுகிய சாலையாக இருப்பதனால் காரணமாகவும் வாகன ஓட்டிகள் வரக்கூடியவர்கள் மிகவும் ஒரு சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ந்து இந்த பகுதியில் இருந்து கொண்டு வருகின்றது. அபிநயா, சூளை பகுதியில் மழைநீர் தேங்கியிருப்பதால் பல்வேறு இன்னல்களை அவர்கள் சந்திக்க வேண்டியதை பார்க்க முடிகிறது. இது குறித்த கள விவரங்களுக்கு நன்றி லிபிகா.